வணக்கம், நான் உங்கள் சீமடின் கோபி. இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, 12 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதே சமயத்தில் 4 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5%, 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் 10% அப்படின்னு ஸ்லாபும் இருக்குது. ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஏன்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து 4 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, 0, 4 to 8 lakhs 10% சொல்லி சொல்கிறோம், 5% சொல்கிறோம். அந்த டிஃபரன்ஸ் என்னங்கிறத விளக்குறதா இந்த வீடியோட நோக்கம். ஸோ இப்போ இது 2 இருக்குது. ஒன்று கேட்டிங்கன்னா வருமானம், இன்னொன்று வருமான வரி. ஸோ வருமானம் வந்து எவ்வளோ வருமானம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. இப்போ இந்த வருமான வரி இருக்கு இல்லையா, அந்த வருமான வரி இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ ரூபா வருமான வரி வாங்குறவங்களுக்கு என் வருமான வரி வேண்டாம், அந்த வருமான வரி நான் என்ன பண்ணுறேன், ரிபேட்டுன்னு சொல்லி கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க. அந்த வருமான வரி எவ்வளோ ரூபாய்க்கு உண்டான வருமான வரியை வந்து இன்கம் டேக்ஸ் எவ்வளோ ரூபாவோட இன்கம் டேக்ஸ் வந்து வேண்டாம்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா 60,000 ரூபாய் டேக்ஸ் வந்து வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒருவேளை உங்களுக்கு இன்கம் வந்து 4 லட்ச ரூபா தான் வந்திருக்குன்னு சொன்னால் உங்ககிட்ட டேக்ஸே வாங்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து 8 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்புறம் முதல் 4 லட்ச ரூபாய்க்கு டேக்ஸ் கிடையாது, 4 லட்சத்துலேருந்து அடுத்த 8 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள 4 லட்ச ரூபா இருக்குல்ல, அந்த 4 லட்சம் 5% டேக்ஸ். அப்போ கிட்டத்தட்ட 20,000 ரூபா டேக்ஸ். அப்போ நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா 20,000 நீங்கள் டேக்ஸ் கட்டணும். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு 60,000 டேக்ஸ் ரிபேட்டாக தரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 20,000 டேக்ஸ் கட்டுற நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. ஸோ எஃபெக்டிவாக நீங்கள் 8 லட்ச ரூபா வருமானம் வாங்கினா கூட உங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்லாப் என்னன்னு பார்த்தோம்னா 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும். அப்போ 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் 10% ஸ்லாப். ஸோ முதல் 4 லட்சத்துக்கு டேக்ஸே இருக்காது, அடுத்த 4 லட்சத்துக்கு 5% 20,000 ரூபாய், அடுத்த 4 லட்ச ரூபாய்க்கு 10% 40,000 ரூபாய். அப்போ இப்போ உங்களோட டேக்ஸ் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு 20,000, அப்புறம் ஒரு 40,000, மொத்தம் 60,000 ரூபாய் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வருமானம் வந்து 12 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட வருமான வரி வந்து 60,000 ரூபாய். அப்போ 60,000 ரூபா வருமான வரி வரும்போது அது 60,000 வருமான வரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிபேட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த ரிபேட் கொடுக்கறதுனால நீங்கள் அந்த 60,000 கட்ட வேண்டாம். இப்போ ஒருவேளை நீங்கள் 12 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 16 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த வர்ற ஒரு 4 லட்சத்துக்கு வந்து 15% வரி அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் 12 லட்சத்தை தாண்டினாலே உங்களோட டேக்ஸ் வந்து 60,000க்கு பதிலாக 61,000 இருந்தாலும் சரி, 62,000 இருந்தாலும் சரி, உங்களோட டேக்ஸ் அமௌண்ட் 60,000 தாண்டும் போதே எனக்கு அந்த மொத்த பணமும் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு 60,000 வரி வருதுன்னா அவர்கிட்ட எனக்கு வரி வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து 61,000 ரூபாய் வரி வருதுன்னு சொன்னால் அந்த 67,000 எனக்கு வேணும்பாங்க. ஸோ ஒருத்தரோட வருமானம் வந்து 12,10,000 ரூபாய் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு மொத்த டேக்ஸ் வந்துடும். இதில் இன்னொரு ஒரு சலுகை இருக்குது. என்ன சலுகை இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000 ரூபாய். அப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸுக்கு வந்து 75,000 ரூபாய் ஆட் ஆகும்போது அவங்களுக்கு 12,75,000 வரைக்குமே டேக்ஸ் வராது. ஏன்னா இது வந்து டிடக்ஷன். ஸோ ஒரு சேலரிட் எம்ப்ளாயோட வருமானம் வந்து 12,75,000 இருக்குன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 போக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணப்பட போகிறதே 12 லட்சம் தான் டேக்ஸில் கால்குலேட் பண்ண போகிறாங்க. அந்த 12 லட்ச ரூபா கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 60,000 டேக்ஸ் வரும். அந்த 60,000 டேக்ஸை கவர்மெண்ட் ரிபேட்டாக கொடுக்கறதுனால டேக்ஸ் வராது. அப்போ அல்டிமேட்லி 12 லட்ச ரூபா வருமானம் வாங்குற வர வரைக்கும் டேக்ஸ் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். ஸோ வருமானம் 4 லட்சம் வரைக்கும், வருமானம் வரி 12 லட்ச ரூபா வர்ற வருமானம் வரைக்கும் வரி கிடையாது. ஸோ எதுக்கு இப்படி பண்ணணும்? இப்படி ரிபேட்டுங்கிறதுனால என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக 12 லட்ச ரூபாய்க்கு 0ன்னு போட்டுட்டு 12 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து என்ன போட போகிறீங்க, 15% போடுறீங்க, அப்படியே போட்டுக்கலாம்ல. ஸோ 4 லட்சம் வரைக்கும் 0, அப்புறம் 5%, 10% போடாமல் 12 லட்சம் வரைக்குமே 0 டேக்ஸ். 12 லேக்ஸுக்கு மேலே வருமானம் வாங்குறவங்களுக்கு வந்து 15% டேக்ஸ் கொண்டு போயினாலே இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிபேட்டுங்கிறது ஒரு சலுகை, வரி சலுகைன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணணும். நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 60,000 கொண்டான சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். இந்த மாதிரி பல ரீசன்ஸுக்கு அதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இன்கம் டேக்ஸ் செக்ஷனில் நம்ம வந்து பார்க்கும்போது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ முதல்ல முக்கியமான விஷயம் என்ன நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால் இந்த வருமான வரி சலுகைங்கிறது ரிபேட்டுங்கிறது எப்போ தான் கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ புதுசாக இருக்க ஸ்லாப் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். 4 லட்சம் வரைக்கும் 0 டேக்ஸ், 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் 5% டேக்ஸ், 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் வரைக்கும் இன்னொரு 5% ஆட் பண்ணி 10% டேக்ஸ், 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் வந்து 15%, 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் 20%, 20 லட்சத்துலேருந்து 24 லட்சம் வரைக்கும் 20%, 24 லட்சத்துக்கு மேலே 30%. ஸோ முன்னாடியும் அதிகபட்ச டேக்ஸ் 30% இருந்துச்சு, இப்போயும் அதிகபட்ச டேக்ஸ் 30% இருந்துச்சு. அதுக்கப்புறம் செஸ் இருக்குது, சர்சார்ஜ் இருக்குது, அதெல்லாம் வேறு கதைகள். பட் பேசிக் டேக்ஸ் வந்து இந்த 30%. ஸோ இது வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 4 லட்சம் 4 ஸ்லாபாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 4, அப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 4ன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்லாப். அதுபடி 24 கொண்டு வந்துருக்காங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இந்த ரிபேட் சொல்லப்படுற இந்த 60,000 ரூபாய் ரிபேட்டாக இருக்கட்டும், இது வந்து எதுக்கு தான் பொருந்துன்னு சொன்னால் நார்மல் டேக்ஸுக்கு தான் பொருந்தும், ஸ்பெஷல் டேக்ஸுக்கு வந்து பொருந்தாது. ஸ்பெஷல் டேக்ஸ்னால் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் சொத்தை வாங்கி நீங்கள் விற்கிறீங்கன்னு சொன்னால் அதில் வர போகிற டேக்ஸுக்கு பேர் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டீட்டெயில்டாக பட்ஜெட்டை பற்றின எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் போட போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.